வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் நள்ளிரவில் யாகம் நடைபெறும் பிரித்யங்கிர தேவி கோவிலை பற்றி தான் காண இருக்கின்றோம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் மொரட்டாண்டியில் ஸ்ரீ பிரளய விநாயகர் பாதாள ஸ்ரீ பிரித்யங்கிர பரமேஸ்வரி ஆசிரமம் மற்றும் டிரஸ்ட் அமைந்துள்ளது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்யங்கிர காளி சிலையும் 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சன்னதி இங்கு அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு திண்டிவனம் புதுச்சேரி பஸ்ஸில் சென்று மொரட்டாண்டியில் இறங்க வேண்டும். புதுவை சிப்மர் மருத்துவமனையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலம், அமாவாசை, பௌர்ணமியில் விசேஷ பூசைகள் நடந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. பிரித்யங்கிர தேவி 4 சிங்கங்கள் பூட்டிய ரதத்தில் சிம்ம முகத்தோடு 8 கைகளோடும் மிக கோபமான பார்வையோடும் உக்கிரமான வேகத்தோடும் காணப்படுகிறாள். இவர் சர்வேஸ்வரரின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் என கருதப்படுகிறார். காலகண்டி பைரவ மகிஷி என பிரித்யங்கிர தேவி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். தேய்பிரை, அஷ்டமி, யாகம், நடுநிசி, வேலை ஆகியவை பிரித்யங்கிர தேவிக்கு விருப்பமானவை. இங்கு தேய்பிரை அஷ்டமி அன்று நடுநீசி வேளையில் பிரித்யங்கிர தேவிக்கு செய்யப்படும் யாகத்தில் தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஆகியோர் சூட்ம கண்களுக்கு புலப்படாத ரூபத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பது ஐதீகம். அமாவாசை நாளில் பிரித்யங்கிர தேவிக்கு மிளகாவற்றலை கொண்டு செய்யப்படும் யாகத்திற்கு நிகும்பாலா யாகம் என்று பெயர். பிரித்யங்கிர தேவிக்காக அமைக்கப்பட்டுள்ள பல கோவில்களிலும் இந்த மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது. பல கோவில்களில் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும், சில கோவில்களில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி ஆகிய நாட்களில் இந்த நிகும்பாலா யாகம் நடத்தப்படுகிறது. இந்த வழிபாட்டால் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் நீங்கி நிம்மதி தரும், கடன் தொல்லை நீங்கும், நினைத்த காரியங்கள், நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள், லட்சியங்கள் ஆகியவற்றை அடையலாம். யாகத்தில் போடப்படும் மிளகாய் நெடியோ, கண் எரிச்சல், இருமலோ கூடியிருக்கும் பக்தர்களுக்கு ஏற்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன் இந்த யாகத்தில் பற்பல மூலிகைகள் அளிப்பதால் அதிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்கள் நம் உடலில் பாய்வதால் மனம் தெளிவு, நோய்கள் குணமாகுவதால், குடும்ப பிரச்சனைகள் தீர்தல், மனநோய் குணமடைதல், விரைவில் திருமணம், புத்திர பாக்கியம், வியாபார தடை நீங்குதல், கைவிட்டு போன பணம் கிடைத்தல் போன்ற சகலவிதமான தொல்லைகள் நீங்குவதாக புராணங்கள், வேதங்கள், சாஸ்திரங்கள் கூறுகிறது. ராமரையும் லட்சுமணனையும் தன் படைபலத்தால் போரிட்டு வெற்றி பெற முடியாது என்பதை அறிந்தான் ராவணனின் மகன் இந்திரசித். எனவே நிகும்பலை என்னும் இடத்தில் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடுநிசியில் மிக ரகசியமாக மகா பிரித்யங்கிர யாகம் நடத்தி ராம லட்சுமண சகோதரர்களை அழித்து விடலாம் என நினைத்தான். இந்த விஷயத்தை இந்திரசித்தின் சித்தப்பா விபீஷணனின் உதவியால் ஆஞ்சநேயர் அறிந்தார். இந்திரசித் இந்த யாகத்தை பூர்த்தி செய்துவிட்டால் அவனை வெல்ல யாராலும் முடியாது என அறிந்து முதலில் யாகத்தையும் பின் இந்திரசித்தையும் அளித்தார். இந்த யாகம் செய்த இடத்தில்தான் பிரித்யங்கிர தேவிக்கு தற்போது கோவில் கட்டப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஆன்மீக தொடரில்.